Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.1ல பார்க்கலாம். ஃபோர்த்து சம் பார்ப்போம். ஃபோர்த் சம் இப்போ நான் ரீட் பண்ணிக்கிறேன். ஃபார் த செக்டர்ஸ் வித் கிவன் மெசர்ஸ் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஆர்க், ஏரியா அண்ட் பெரிமீட்டர். 3 கேட்டிருக்காங்க. லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்கணும் அண்ட் பெரிமீட்டரும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. என்ன? 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஆர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது சர்க்கிளில் நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ சென்ட்ரல் ஆங்கிள்னால் என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இப்போது சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளோட சென்டர் இந்த பாயிண்ட்டுங்களா, இந்த பாயிண்ட். இந்த சர்க்கிளோட இந்த சென்ட்ரல் ஆங்கிள், இந்த ஃபுல்லாக இந்த ஆங்கிள் வந்து 360 டிகிரி. சரிங்களா? எப்படி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போ சென்டர் பாயிண்ட் இருக்குது, அதிலிருந்து நான் ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். சரிங்களா? ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு 2 சைடுமே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன் அப்படின்னா 90 டிகிரி கரெக்டாக வச்சு போடுவேன். இப்போ இங்கே மெஷர் பண்ண முடியுமா 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு? இந்த இது தெரியுதுங்களா? ரைட் ஆங்கிள்ஸ் படிச்சிருக்கோம்ல, ரைட் ஆங்கிள்ஸில் 90 டிகிரி படிச்சிருக்கோமா? ஓகே, இப்போ இந்த இதிலிருந்து இது வரைக்கும் 90 டிகிரிங்களா? அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த பக்கம் அதே மாதிரி செகண்ட் குவாட்ரண்ட்டு 90 டிகிரி இருக்கும், தேர்ட் குவாட்ரண்ட்டு 90 டிகிரி, ஃபோர்த்து குவாட்ரண்ட் அதே மாதிரி 90 டிகிரி. சரிங்களா? 4மே 90 டிகிரி. அப்போ 4 × 90 360ங்களா? 90 + 90 + 90 + 90 மொத்தம் இது இந்த சென்டர் ஆங்கிள் என்னது? 360 டிகிரி. இதில் 45 டிகிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு சம்மில் கொடுத்துருக்குது சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 45 டிகிரி. அப்போது 45 எங்கே வரும்? இங்கே 0க்கும் 90க்கும் இடையில வரும், இங்கே வரும். சரிங்களா? பக்கத்தில் நான் இன்னொரு சர்க்கிள் கூட தெளிவாக போட்டுட்டேன். இப்போ 45 டிகிரி நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதுதான் 45 டிகிரி. இங்கனக்குள்ளே வரும் 45 டிகிரி, இங்கே வருது. சரிங்களா? இப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த ஆர்க் கேட்டிருக்காங்களா? ஆர்க்குன்றது எது? இதிலிருந்து இது வரைக்கும் இந்த வளைஞ்சிருக்கு இல்லைங்களா, இந்த கோடு தான். இந்த வளைஞ்சிருக்குல்ல, இந்த கோடு, இதுதான் ஆர்க். இதோட லென்த்து நம்ம கண்டுபிடிக்கணும், எல் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதோட லென்த் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியாங்கிறது நான் உள்ளே ஷேர் பண்ணியிருக்கிற பார்ட்டு தான் ஏரியா. ஸோ அதுவும் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர்னால் இது இந்த ரேடியஸ், இங்கிட்டு இருக்கிற வேற ரேடியஸ். அப்போ 2 ரேடியஸ் வருங்களா? சர்க்கிளில் 2 ரேடியஸ் வரும் நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்கும் போது. இந்த ரேடியஸ் ப்ளஸ் இந்த லென்த்து. சரிங்களா? இதுதான் பெரிமீட்டர். ஓகே, இப்போ இதை 3 கண்டுபிடிப்போமா? ஃபஸ்ட்டு சம்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம. சரிங்களா? எல் ஈக்குவல் டு θ/360 டிகிரி × 2πr யூனிட்ஸ். இது ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். θ என்ன கொடுத்துருக்காங்க? 45 டிகிரி. இந்த 360 டிகிரியில் இந்த 45 டிகிரிக்கு இந்த செக்டருக்குரியது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? 45 டிகிரி இருக்கிறதுக்குரிய அந்த செக்டர் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு பை. பைக்குரிய வேல்யூ இங்கே சம்லேயே கொடுத்துருக்குறாங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? 3.14 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சில சம்ஸில் 22/7 யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அங்கே சம்மில் என்ன கொடுக்குறாங்களோ அப்போ அதை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பைக்கு வேல்யூ நம்ம 3.14 யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? 3.14 இன்ட்டு ஆர் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க நமக்கு? 16 சென்டிமீட்டர். ஸோ 16. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 45ஐயும் 360யும் நம்ம கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணிக்கலாம். 5 டேபிளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ 7 5s are 35, 36 இருக்குல்ல, அதில் 7 5s are 35 போயிடுச்சு. மீதி என்ன கிடைக்கும்? 1 தான் நமக்கு இருக்கும். ஸோ 1 இந்த 0 பக்கத்தில் போட்டுட்டிங்க அப்படின்னா 10 ஆகிடும். ஸோ 2 5s are 10. ஓகேவா? மேலே 9 5s are 45. ஓகேங்களா? இப்போ கீழே நான் 5 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ அதே டேபிளில் தான் மேலேயும் கேன்சல் பண்ணணும். ஓகேவா? கீழே 10 டேபிள்லையும் மேலே 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு கேன்சல் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு டைம் நான் இப்போ 5 டேபிள் எடுத்து கேன்சல் பண்ணியிருக்கேன். செகண்டு இதை 5 டேபிளால் கேன்சல் பண்ண முடியாது. 9ஐயும் 72வையும் 5 டேபிளால் கேன்சல் பண்ண முடியாது. ரெண்டுமே 9 டேபிளில் கேன்சல் ஆகும். அதனால இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா மேலேயும் கீழேயும் ஒரே டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு டேபிள் எடுத்து மேலேயும் கீழேயும் ஒரே டேபிளால் கேன்சல் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் 5 டேபிளில் கேன்சல் பண்ணி 972 வந்திருக்கு.
அடுத்து இதை நான் 5 டேபிளெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. நான் 9 டேபிளில் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். 1 9 is 9, 8 9s are 72. ஓகேங்களா? நமக்கு டினாமினேட்டரில் மீதி என்ன இருக்குது? 8 இருக்குது. மேலே 1 இருக்குது, அது விட்டுற 1/8ன்னு இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ 8 வச்சு 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 1 2 is 2, 4 2s are 8. ஓகேவா? இங்கே 4 இருக்குது, 16 இருக்குது. ரெண்டுமே 4 டேபிளால் கேன்சல் பண்ண முடியும். அப்போ கீழே எந்த டேபிளில் கேன்சல் பண்ணுறேனோ அதே தான் நான் மேலேயும் கேன்சல் பண்ணுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 4 is 4, 4 4s are 16. இப்போ பேலன்ஸ் என்னென்ன இருக்குது? 1 இருக்குது, இங்கேயும் 1, 1 1 is 1, ஸோ அதை விட்டுலாம். இங்கே டினாமினேட்டரில் 1 தான் இருக்குது, அதுவும் போயிடும். இப்போ நமக்கு என்ன இருக்குது? பேலன்ஸ் 4 இருக்குது, 3.14 இருக்குது. சரிங்களா? 3.14ம் 4ம் இருக்குது. 4 4s are 16, 6 remaining 1, 1 4 is 4 plus 1, 5, 4 3s are 12. ஸோ பாயிண்ட் எங்கே வைக்கணும்? 2 digits தள்ளி வைக்கணும். சரிங்களா? இங்கேருந்து பார்க்கணும். லெஃப்ட் ரைட் சைடு இருந்து பார்க்கும்போது ரைட் டு லெஃப்ட் பார்க்கணும். ரைட் டு லெஃப்ட் பார்த்தோன்னா 4 1, அதுக்கப்புறம் தானே டாட் இருக்குது, பாயிண்ட் இருக்குது. அப்போ 2 digit தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா 6 5, அதை தாண்டி பாயிண்ட் வச்சுக்கணும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன நமக்கு கிடச்சிருக்கு? 12.56 சென்டிமீட்டர் லென்த். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏரியாவும் கண்டுபிடிக்கணும்ல. அடுத்து ஏரியா ஆஃப் த செக்டர். ஃபார்முலா என்னது? தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? தீட்டா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 45 டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு பைக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணும்? 3.14 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 16 இன்ட்டு 16, அதாவது ஆர் வந்து 16, அதை ஸ்கொயருன்றனால நான் 2 டைம்ஸ் போட்டிருக்கேன். 16 இன்ட்டு 16. சரிங்களா? ஆர் ஸ்கொயர், ஸ்கொயருன்னா 2 டைம்ஸ் போடணும். ஸோ 16 இன்ட்டு 16 போட்டிருக்கேன். இப்போ இதை கேன்சல் பண்ணுவோமா? என்ன நமக்கு வந்துச்சு? 45 5 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 9 5s are 45, 7 7 5s are 35. ஸோ 36ல் 35 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1, அதை பக்கத்தில் போட்டோம்னா 10. ஸோ 2 5s are 10 கிடைக்குமா? அடுத்து நம்ம 9 டேபிள் யூஸ் பண்ணி போடுவோம். 1 9 is 9, 8 9s are 72. இப்போது 8 டேபிளில் 16 வரும் தானே? 8யும் 16யும் கேன்சல் பண்ணிக்கலாமா? 1 8 is right, 2 8s are 16. சரிங்களா? இப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? 16 to 3.14. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3.14ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. 4 2s are 8, 1 2 is 2, 3 2s are 6. சரிங்களா? அடுத்து நமக்கு என்ன இருக்குது? 16 இருக்குது, இன்னொரு 16 இருக்குது இல்லையா? ஸோ 8 6 are 48க்கு 8, ரிமைண்டர் 4, 2 6 are 12, 12 plus 4 16, 16க்கு 6, ரிமைனிங் 1, 6 6 are 36, 36 plus 1 37, 8 2 6. அப்போது 8 14க்கு 4, ரிமைனிங் 1, 8 plus 2 10க்கு 0, ரிமைனிங் 1 10. ஓகேங்களா? இப்போ 1 0 0 4 8 இருக்குது. நம்ம 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும், அதை விட்டுறக்கூடாது. ஓகேவா? ரைட் டு லெஃப்ட் பார்க்கும்போது 4 1, அதுக்கப்புறம் பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி 4க்கும் 8க்கும் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும். 100.48. அப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் நமக்கு என்ன வருது? 100.48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? இல்லைனா ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும். ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கணும் இந்த ஏரியா எழுதும்போது மட்டும். தேர்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர். சரிங்களா? பி எல் ப்ளஸ் 2R யூனிட்ஸ். அதோட ஃபார்முலா என்னது? எல் ப்ளஸ் 2R யூனிட்ஸ். எல் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்ல, லென்த் ஆஃப் ஆர்க் கண்டுபிடிச்சோம்ல, இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல லென்த் ஆஃப் ஆர்க். என்ன வந்துச்சு நமக்கு? 12.56 வந்துச்சா? அதுதான் சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? 12.56 லென்த் என்னது? 12.56 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆர் என்னது நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க? 16 கொடுத்துருக்காங்களா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். யூனிட்ஸ்க்கு என்னது? சென்டிமீட்டர். 12 + 5 12.56 + 16 × 2
32. ஸோ இதோட ஆட் பண்ணிக்கலாமா? 12.56 32வை ஆட் பண்ணிக்கலாம். 0.5644 அப்போ 44.56 சென்டிமீட்டர் பெரிமீட்டர். ஓகேவா? புரிஞ்சாமா? இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.